விஎஃப்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஎஃப்ஜி இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம குரோமில் ஏதாவது சைட்குள்ளே போனோம்னா திஸ் சைட் கேனாட் பி ரீச் அப்படின்னு வருது. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்குன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? விஎஃப்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்துட்டோம். விஎஃப்ஜி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வருது, என்ன பண்ணுறது, எப்படி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுன்னு கேட்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தாங்க விஎஃப்ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்துடுவோம், பார்ப்போம். விஎஃப்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா, கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோமை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் யுவர் அப்படின்னு இருக்கும். சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும், கஸ்டம் இந்த மாதிரி கேட்குங்க விஎஃப்ஜி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணுன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து பார்க்கணுங்க விஎஃப்ஜி. இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ வந்து திஸ் கனெக்ட் சைட் ரீச்டு அப்படின்னு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அதில் ஒன்றா கொடுத்து பார்க்கணும். எது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும் விஎஃப்ஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டிங்ஸ் வந்து சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்க வருங்க விஎஃப்ஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்க வருங்க விஎஃப்ஜி. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். அக்சஸ் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கூடாது. மொபைல் நெட்ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறத வந்து ஆனில் இருக்கும் விஎஃப்ஜி. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஆஃப் தான் பண்ணணும், ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. புரிஞ்சுக்கங்க விஎஃப்ஜி. ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணும். நம்மளோட ஜியோ சிம்முங்க விஎஃப்ஜி. அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜியோ தான் கொடுக்கணும். இப்போ வந்து நிறையா நெட்ஒர்க்லாம் வரும். நம்மளோட சிம் நேம் வந்து கொடுக்கணும் ஜியோ 4G. ஆனால் பார்த்தோன்னா அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெளில வந்துடணும். இப்போ வந்து ஜியோ மட்டும்தான் கிடைக்கும். செலக்ட் வந்து பார்த்தோன்னா ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக 4G மட்டும்தான் விஎஃப்ஜி கிடைக்கும் விஎஃப்ஜி. அண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று என்னென்னா வந்து ரேட்டு வந்து ஏற்றிட்டாங்க விஎஃப்ஜி. 25% ஆக்கிட்டாங்க ரீசார்ஜ். ஆனால் வந்து பார்த்தோன்னா அதனால் என்ன பண்ணுறீங்க, பிஎஸ்என்எல் தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 நாள் 2 GB அவங்க டே வந்து விஎஃப்ஜி எவ்வளோன்னு தெரிலங்க.